யார் என்ற விளக்கம் தருகிறதா? விளக்கமாக சொன்னாதாங்க தெரியும். விளக்கம் துணைத்தால் எனக்கு தெரியும், மக்களுக்கு புரியும். புரியல உனக்கு? விளக்கமாக சொல்லணுங்க. விளக்கம் புரியல. ஒண்ணுமும் புரியலங்க. நான் பிறந்ததோ பங்குனி மாதம். பங்குனி மாதம். பங்குனி மாதம். பங்குனி மாதம். வருஷத்துக்கு எத்தனை மாசம்? வருஷத்துக்கு 12 மாசங்க. வருஷத்துக்கு எத்தனை நாள்? வருஷத்துக்கு 12 மாசம். ஓ 365 நாளா ஆசிரியர் சொல்றார். பங்குனி மாதம். பங்குனி மாதம் பிறந்தேன். பங்குனி மாதம். பங்குனி மாதம். உத்திராட நட்சத்திரம். நட்சத்திரம். தனுசு ராசி. தனுசு ராசி. பங்குனி உத்திரம் என்று பிறந்தேன். பங்குனி உத்திரம் என்று பிறந்தேன். நீ என்னைக்கு பிறந்த? நானும் மார்கழி மாசம். மார்கழி மாசம். ஆமா மார்கழி மாசம் பிறந்தங்க. ராத்திரியா பகல்லையா? பகல்ல தான் பிறந்தேன். சரி பகல்ல ஏன் பிறந்தேன்? ஏன் பிறந்த? அழகா பிறந்த ஆளுல பட்டி போட்டு அவடா புடிங்க பிறந்து என்ன செஞ்ச? என்னது போட்டு என்ன செஞ்சியா? ஒரு ஏகரா கலகா செடி எடுத்து போட்டு உட்கார்ந்தா. புடுங்கல இன்னைக்கு பிறந்த இன்னைக்கு. அவள சாமாத்திக்காரங்க. கெட்டிக்காரன். ஏன்னா ஒரு 40 வருஷத்துக்கு மேல இருக்கிற ஆளு இல்ல நீ. 50 வருஷமே இருக்கு. அழகா எடுக்க ஆளு இல்ல. எங்க அம்மா ஓடு அழுது ஆளு வரலன்னு அன்னைக்கு வயித்துல நிற மாதமா ஆத்தாளாரு சுத்தி வச்சு அம்மா அழுகுற அவன் தொட்டு எட்டி ஒரு உத வச்சேன் வயிற்றுக்குள்ள. ஆமா பட்டுனுக்கே வந்து வேண்டாம். ஒரு ஏகரா கலகா எடுத்து வச்சுட்டு நெருப்புல போய் உக்காந்த மாதிரி சொன்னதெல்லாம் மொத்தி செஞ்சுட்டேன். அவ்வளவு சாமர்த்தியாரங்க. நான் எந்த மாதம் பிறந்தேன்? பங்குனி மாதம். பங்குனி மாதம். உத்திராட நட்சத்திரம். நட்சத்திரம். தனுசு ராசி. பங்குனி உத்திரம் என்று பிறந்தேன். பங்குனி உத்திரம் நம்ம பக்கத்துல ஒரு பெருத்த விழா நடக்குது. வருஷா வருஷம் பெருத்த விழா. அது என்ன விழா எங்க தெரியுமா? கஞ்சியம்பதி. கஞ்சியம்பதி கேள்வி தெரியுமா உனக்கு? காட்சி மாநகரம்.
அது ஆதியில கல்வெட்டுலாம் பார்த்தா கஞ்சியம் பதின்னு தான் இருக்குமா. ஆமா. இப்போ கஞ்சியம் பதி தான் பேரு. சரி. காலப்போக்கில் காஞ்சிபுரம் மாறி போச்சு. ஆமாங்க. இல்லையா? ஆமா. காஞ்சிபுரத்துல பங்குனி உத்திரம் அன்று பங்குனி மாதத்துல பெருத்த விழா நடந்து நடக்குது. வெளிநாட்டுக்காரெல்லாம் நம்ம காஞ்சிபுரத்து மண்ணு மிதிச்சா புண்ணியும் அங்கிருந்து வராங்க. நமக்கு தெரியுதா நம்ம காஞ்சிபுரத்தோட பெருமை தெரியலையே. அந்த காஞ்சிபுரத்தை மண்ணு மிதிச்சா புண்ணியம் சொல்றாங்க. ஆனா நம்ம பக்கத்துல இருக்கிறோம் நமக்கு தெரியல. வெளிநாட்டுக்காரன் வர்றான் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி வரும்போது காலை முதல்ல மண்ணில வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கையால மண்ணை தொட்டு தலையில தடவின்னு தான் காலை எடுத்து வைக்கிறான். அந்த காஞ்சிபுரத்தோட பெருமை வெளிநாட்டுக்காரனுக்கு தெரியுது. நம்மளுக்கு அதோட பெருமை தெரியுது. உனக்கு தெரியாம நகரத்திலே அந்த பெருமை நம்ம ஆளுங்களுக்கு தெரியுது. அப்படியா? அவ தொட்டு வணங்குறான், தலையில வைக்கிறான். நம்ம ஆளு என்ன செய்யறான்? அந்த காஞ்சிமா நதி போறன போயிட்டு இறங்கின உடனே எட்டி வாதிக்கிறான், காரி முயிறான். மொத்த பண்ணாத அக்கிரமெல்லாம் அங்கதான் பண்றோம் இல்லையா? காஞ்சிபுரத்து மண்ணு மிதிச்சாவே மறு ஜென்மம் இல்லன்னு சொல்லிட்டு நம்பி வரான் இல்லையா? வானூர்தியில நம்பி வரான் நம்ம மண்ணை நம்பி. ஆனா நம்ம மண்ணோட பெருமை நமக்கு தெரியல. பெரியவங்க சொல்லுவாங்க அருகம்பில்லு எங்க இருக்குது? காலு நம்ம பாதத்து பக்கத்துல இருக்குது. நம்ம காலோட பக்கத்துல இருக்குது அருகம்புல்லு. அந்த அருகம்புல்ல பெருமை பெருசா தெரியாது. மலை உச்சில இருக்குதுப்பா, அத பத்தி தான் பெருமை பேசுவாங்க. பக்கத்துல இருக்கிற பொருளுக்கு மதிப்பு கம்மிதான். அந்த மாதிரி காஞ்சிபுரத்தை மண்ணு மிதிச்சா புண்ணியம் வெளிநாட்டுக்காரர் வர்றா என்றதுதான் பங்குனி உத்திரம் பெரிய விழா. யார் யாருக்கு திருமணம்? ஆதியில ஒரு திருமண விழா நடந்தது. யார் யாருக்கு? ஏகாம்பரநாதருக்கும் ஏலவார் குழலிக்கும் திருமணம் நடந்தது. யார் யாருக்கு? ஏகாம்பரநாதர் ஏலவார் குழலி. ஏலவார் குழலி. ஏலவார் குழலி என்ன நாக்கு கொஞ்சம் மத்து நாக்கா போடுதுங்க எனக்கு. என்ன பண்றதுங்க? ஏலவார் குழலிக்கும் ஏகாம்பரநாதருக்கும் ஆதியில திருமணம் நடந்தது. கல்யாணம் நடந்தது. அந்த ஏகாம்பரநாதர் ஈஸ்வரானவர் அந்த அம்மா கழுத்துல தாலி கட்ட போறாராம். எந்த அம்மா கழுத்துல? அந்த அம்மா அம்மா கழுத்துல கட்ட வந்தாரு. போய் கட்டுவாங்களா? பின்ன அந்த அம்மா அந்த பேர் என்ன? அந்த அம்மா பேர் தான் சொன்னா. எந்த அம்மா பேரு? ஏலவார் குழலி. அந்த அம்மா கழுத்துல தாலி கட்டுற நேரத்துல மணப்பந்தலிலே பூனை குதிச்சு குறுக்கா போயிடுச்சான். பூனை குதிச்சு குறுக்கா போகுது. அட வெளியூர் பயணம் போறான்னா ஒரு ஆகாத சகுனம் எல்லாத்தையும் பாக்குற மாதிரி இல்லையா? பாக்குறோம். நல்லவங்க வருவாங்க கெட்டவங்க வராங்களான்னு எதிர்க்கு பாத்துட்டு தான் போறோம். அட தாலி கட்ட நும்ட்டுங்க வைக்க தாலியா? எங்க பார்த்தாலும் நும்ட்டிலாதான் போச்சு. பண்றது நம்மளும் தான் நும்ட்டி நடக்கிறோம். அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கு தெரியுமா? அவங்களே போய் சொல்லிக்கிறேன். சொல்லிட்டு மிருதம் காருக்கு என்னன்னு சீக்கிரமா நும்ட்டி வையே. இல்ல அவங்க அம்மா கழுத்துல தாலி கட்டுற நேரத்துல மணப்பந்தல பூனை குதிச்சு குறுக்கா போயிடுச்சு. ஆகாத திருமணம் என்று ஆன்றோர்கள் சான்றோர்கள் பெரியவர்கள் எல்லாம் பார்த்து திருமணம் வேண்டாம் என்று நிறுத்தி விட்டார்கள். அன்று நின்ற திருமணம் இன்னைக்கு நடக்குது. எப்படி நடக்குது? பங்குனி உத்திரம் திருவிழா காஞ்சிபுரம் போறது உண்டா? நீ எதுக்கு போற? யாரு? என் தம்பி ராமராஜ். காட்சி மாநகரம் போறோமா இல்லையா? பங்குனி உத்திரம் என்று திருவிழா நடக்குது. எதுக்கு போறோம் நம்ம ரெண்டு பேரும்? நீ ஒரு பொண்ணை தள்ளியாண்டியா? நான் ஒரு பொண்ணை தள்ளி போனா என்னமா அதுக்காக போனீங்கன்னு கேட்கிறேன். நீ அறியாத பொண்ணை தள்ளு, நான் வயசான கேள்வி தர்றேன். ஏண்டா அறியாத பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி கேள்விப்பட்டிருக்கேன். நீ ஏண்டா அந்த கேள்வியை பார்த்துக்கிறேன்? அதான் யாரும் கேட்க மாட்டாங்க. நீ பெரிய மனுஷனா பிளகாதா? நீ பெரிய மனுஷனா? இது என்னது? இது மண்டை குர்த்தன் வச்சுக்க ரெண்டா போடு ஜாக்கிரதை. யார குறை ஒரு 50 வருஷமா கூத்தாடிங்கிறாருங்க இவரு. ஒண்ணுமா சாகல 50 வருஷமாவா? 50 போச்சியா? ஏறத்தாழ 50 வருஷமா கூத்தாடிங்கிறார். இவர் சொந்த ஊரு இளநகர். பொன்னுசாமி வாத்தியார் மருமகன். குணத்தூர் பொன்னுசாமி வாத்தியார் மருமகன் இவரு.
அவர் பொண்ணு பொன்சாமி வாத்தியார்னா நம்ம எல்லாருக்கும் தெரியுங்க. ஆமா அவருக்கு பொண்ணு தான் இவர் கட்டிங்கிறார். பாத்தியா பாண்டிம்பாக்கம் காலையில நம்ம பெருங்கட்டூர் ராஜகோபால் வாத்தியார் கம்பெனி அர்ஜுன் தபசு வைக்கிறாங்க. அது எவ்வளவு காலம் ஆச்சு? ஏறக்குறைய ஒரு 35 வருஷம் ஆகுது இந்த கதை சொல்லி. அப்பவே இப்போ இருக்குதாரு இந்த சின்ன வேஷம் ஆடுறாரு இல்லையா? ஆமா சின்ன அர்ஜுன் வருது பாரு முதல்ல. ஆமா அப்போ அந்த வேஷம் ஆடினாரு. ஆறாரு இவர் மட்டும் இல்ல, இதோ நம்ம அண்ணன் பெருங்குட்டூர் சொல்லு மகேஷ் அண்ணா நீ வேற மாதிரி சொல்லி ஆனா எப்ப விட்டேன் அதெல்லாம் 3 மாசம் ஆகுது விட்டு. அதை விட்டுறதுதான் விடுறதான் நல்லது. ஒழுக்கன்றது உயிருக்கு சமமா. அவரை விட்டேன் சிறுவேல சம்பத்து பிடிச்சுக்கினேன். ஏய் பகா நம்ம பெருங்கட்டூர் மகேஸ்வரன் வாத்தியார் கண்டிப்பா வாத்தியார் புள்ள இவங்க எல்லாம் அப்போ ரொம்ப விளம்பரமா ஆடுறாங்க. அப்ப பெரியவங்க நாங்க சின்ன வயசு பசங்க நம்ம நாங்களாம் எதிர்பார்க்கிறோம். ஆமாங்க நீ அப்பேற்பட்ட பெரிய மனுஷன் அந்த பையனா கூட சேர்ந்து பிளக்காத்தனம் பேசலாமா? இல்லங்க கல்யாணத்துக்கு போறாங்கன்னு சொல்ல வந்தோம். அவன் பெரிய மனுஷனாங்க. தம்பி சரி வா. ஏம்பா ஒரு வாஜா தானே பிள்ளைங்க போய் நம்ம போலாமா? ஒரு ஒண்ணு இருந்தாவே யாரும் தெரியாது. நம்ம சித்துமா ஒரு கோட் அந்த ஓவியமத்தை கைதிக்குன்னா தெரியும். இந்த வெந்த சோத்தை துண்ணுட்டு 4 வந்தா சாவர கைதாது. அட பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில எவ்வளவு இருக்குது? எவ்வளவோ இருக்குது. அத பத்திலாம் அதுக்கு தெரியுமா? தெரியாது. அம்மா நாங்க ரெண்டு நீ ஒன்னும் விளம்பரம் எனக்கு விளம்பரம் கொடுத்தாரு எல்லாரும் தெரிஞ்சு கரெக்டா சரியா தெரிஞ்சு இல்ல எல்லாம் தெரிஞ்சு கரெக்டா. அந்த ஏகாம்பரநாதருக்கும் ஏலவார் குழலிக்கும் திருமணம் அன்று தற்செயலா நின்றது. இன்றைக்கு நடக்குது. பங்குனி உத்திரம் திருவிழா காஞ்சிபுரத்துக்கு போனோம்னா இந்த திருவிழா தான் எப்படி நடக்கிறது? ஏகாம்பரநாதர் ஈஸ்வரர் அலங்காரம் செய்து ஏலவார் குழலி அலங்காரம் செய்து மணப்பந்தல் அமர்த்தி மணப்பந்தல் 2 உற்சவரையும் அமர்த்திடுறாங்க. 2 பிராமணன் தயாரா இருக்கிறார். ஒரு பிராமணன் தாலி கட்டுறதுக்கு தயாரா இருக்கார். இன்னொரு பிராமணன் வெள்ளியில பொம்மை செய்து வச்சிருக்காங்களாம். பூனை பொம்மை. அந்த பூனை பொம்மை எடுத்து மணப்பந்தலிலே வைத்து அந்த பிராமணன் தாலி கட்டுற நேரத்தில் மணப்பந்தல் எடுத்து வெள்ளி பொம்மை பூனை வச்சிருக்காங்க. அன்று தற்செயலா நின்ற திருமணம் இன்று வேண்டுமென்றே நிறுத்துறாங்க. இதுதான் சாதாரணமா சொல்லுவாங்க பூனை கல்யாணம். பூனை கல்யாணம் காஞ்சிபுரத்துல திருவிழா அந்த திருநாவுக்கு போறோம். இதுதான் காஞ்சிபுரத்தில் நடக்கிற பங்குனி உத்திரம் திருவிழா. இது ஏன் மிகப்படுத்துறது தெரியுமா? அன்று பிறந்தபடினா எனக்கு முதல் சூட்டிய பெயர் பார்த்திபன். பார்த்திபன் நாமதேயத்தை சூட்டினா முதல்ல பார்த்திபன் பேர் வச்சாங்க. 12 மாதத்துல இந்த பூனை கதையா அங்க விளக்கம் கொடுக்கிறாரு. ஏதோ விளக்கம் கொடுத்தாரா வெக்கத்துல அப்படியே வந்துட்டேன். என்ன பண்றது? வெக்கப்படாதமா. காலையில 9 மணிக்கா போய் பாண்டிம்பாக்கம் போயிட்டு பி.கே. மகேந்திர ஆசிரியரை பார்த்து இந்த விலகத்தை கேட்டு மறந்து பொண்ணா எழுதி மடியில் வச்சுக்கோ. கரெக்டா? ஏன் பார்த்திபன் பேர் வச்சாங்க? மாதத்தில் 12 மாசத்துல எந்த மாசத்துல குழந்தை பிறகுதோ அந்த மாதத்தின் முதல் எழுத்தை குறிச்சு தான் பேர் வைக்கணுமா? முதல் எழுத்தை குறித்து. அப்படியே மார்கழி மாசம் பிறந்த. உன் பேர் என்ன? என் பேர் தெரியுமா? வீராசாமி. பேருக்கும் பிறந்த சமாச்சாரத்துக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கு. கண்மேட்டி எழுதி கொடுத்துட்டு அந்த எந்த மாசத்துல பிறக்கிறோமோ அந்த மாதத்தின் முதல் எழுத்த பேரா வச்சோம்னா அதுக்கு ஜாதகமோ சாஸ்திரமோ எதுவும் எழுதவே வேண்டாம் சொல்றாங்க. அதனால் அதன் பிறகு தனஞ்செழியன் காடி கிருடி அர்ஜுன பெருமான் என்று சொல்லப்படுகிறது. இருந்தாலும் நான் என்ன செய்திருக்கீங்க?
தாயாதி துரியன் தாயாதி துரியன் செய்த கொடுமை உலகம் அறிந்தது. உலகம் அறிந்தது. அவன் செய்த கொடுமைகள் உலகமே அறிந்தது. ஆனா செய்ததிலே பெரிய கொடுமை, கொல்லாத கொடுமை ஒன்று என்ன? ஐவருக்கும் வாழ வந்த அழகுபாஞ்சாலி திரௌபதியை துர்ச்சாதனை விடுத்து கூந்தலை பிடித்து 366 வீதியும் இழுத்து வந்தார். கொழுமா மேடை மீது நிறுத்தி வஸ்திரம் களைய செய்தார். அப்பொழுது வீராதி வீரர்கள், சூராதி சூரர்கள், பீமன், அர்ஜுனன் 2 பேர் உலகம் சொல்லுது இல்லையா? உலகம் சொல்கிறது. அப்பேற்பட்ட என்னுடைய காண்டிபமும் அண்ணா காத்தையும் மௌனமா இருந்தோம். தர்மராஜாவுக்கு கொடுத்த வாக்கு, அவருக்கு செய்து கொடுத்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு வாய் திறவாமல் அடிமைகளாக கை கட்டி வைப்பத்தி இருந்தோம். 12 ஆண்டு வனவாசம், ஓராண்டு அஜ்ஞாதவாசம் கழித்து வந்தால் நாடி இல்லையே பின்னம் சுடி காடு என்று முச்சலுக்கு எழுதினார். அஸ்வத்தாமனத்திலே பொது கட்டினான், ஓட்டினான் வனவாசம். கானகம் வந்தடைந்தோம். எங்களை காண ஒரு நாள் வியாசர் பகவான் வருகிறார். பஞ்சபாண்டவர்களே, துரியோதனாதிகளை வெல்ல வேண்டும் என்றால் தகுதியான ஆயுதம் இல்லை. பரமனை கோரி அரியதாக தவத்தை செய்து பாசுபத கணை பெற்று வந்தால், பரமனை கண்டு பாசுபத கணை பெற்று வந்தால் எதிராளியை எளிதிலே வெல்லலாம் என்று சொல்ல தர்மராஜா கேட்கிறார். தாத்தா, இதற்குண்டான ஆள் யார்? ஐவரிலே நடைபெறுந்த அர்ஜுனன் தவிர உங்களால் ஆகாது என்று வியாசர் என்னை குறிக்க வியாசர் என்னை குறித்தார். அதனுடைய தாற்பயம், அதனுடைய விளக்கு என்ன தாத்தான் கேட்கிறேன். ஐம்புலனையும் அடக்கி 3 ஆசையும் துறந்தால் பரமனை காணலாம், பாசுபத கணை பெறலாம் என்று சொல்ல எங்க போவது, எப்படி தவ செய்யறதுன்னு கேட்கிறோம். மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை 3 ஆசையும் துறந்தால் பரமனை காணலாம் என்று சொல்ல இது நம்மால் ஆகிற காரியம் அல்ல என்று ஒரு ஓரமா போய் நின்று அழைக்கிறார். அர்ஜுனா, 3 ஆசையும் அறவே துறக்கக்கூடிய சக்தி உள்ளவன், மனோபலம் உள்ளவன், ஐம்புலனையும் அடக்கக்கூடிய சக்தி உள்ளவன், உன்னால மட்டும்தான் முடியும் என்று என்னை சொல்ல தாத்தா, இதனுடைய தாற்பயம் என்னவென்று கேட்கிறோம். பஞ்சாகனி நதி, பஞ்சமன்னா 5 நதிகள் சூழும் இடம், 5 நதிகள் சங்கமிக்கும் இடம், அதுதான் பஞ்சாகனி நதி. அது எங்கே? கைலங்கிரி மலை அடிவாரத்தில் இந்த 5 நதி ஒண்ணு சேருதான். 3 நதி ஒண்ணு சேர்றது தெரியுமா? எங்கே? திருமுக்குடல். சிவரம் பக்கத்துல 3 நதிகள் ஒன்று சேரும் இடம் திருமுக்குடல். இந்த பஞ்சாகனி நதி 5 நதியும் ஒன்று சேர்ற இடம் கைலங்கிரி மலை அடிவாரம். அங்கே சென்று திருநீரை விண்ணை நோக்கி ஓம் நமச்சிவாயா என்ற 5 எழுத்து மந்திரத்தை நாவிடமாக உச்சரித்து விண்ணை நோக்கி வீச 90 அடி திருநீர் கம்பம் உயர்ந்து நிற்கும். அந்த கம்பத்திலே நின்று செப்பூசி நாட்டி எலுமிச்சை கனியை நிறுத்தி அந்த கனியின் மீது ஒற்றை காலிலே நின்று தவம் செய்தார். பரமன் வருவார், பாசுபத கணை தருவார் என்றார். புறப்பட்டேன், தவம் செய்ய புறப்பட்டேன். விண்ணை நோக்கி வீசினேன் திருநீரை. நமச்சிவாயா என்று சொல்லக்கூடிய 5 எழுத்து மந்திரத்தை சொல்லி வீச 90 அடி கம்பம் உயர்ந்து நின்றது. 90 அடி கம்பம் உயர்ந்து நின்றது. நின்றவுடனே தவம் செய்து கொண்டிருக்கிறேன். தவம் செய்யும் வலிமையானது அக்னி ஜுவாலையானது தேவ உலகம் போய் வெப்பம் வீசுது. அக்னி ஜுவாலை வெப்பம் தேவ உலகம் போய் வீச தேவர் எல்லாம் ஒன்று சேர்றாங்க. தேவர்கள் அனைவரும் ஒன்று சேர எதுக்காக சேர்றாங்க? ஒரு ஆளை நியமனம் பண்றாங்க இந்த தவத்தை கெடுக்கணும்னு. என்ன? யார் அவன்? மேகராஜன் மகன் இடிமன்னன். அவனிடத்துல சொல்லி தவத்தை கெடுக்க வர்றான். நீ என்ன சொல்லுங்க?
அதாங்க ஏய் பையா வா ஒற்றை காலில நின்னு தவம் செய்துருக்கேன். இடி மன்னனானவன் வர்றான். டேய், தவம் செய்வதை நிறுத்தி உன்னுடைய தவ வலிமை, உன்னுடைய மனோ வலிமை, அக்னி ஜுவாலையானது தேவ உலகத்தை வந்து வெப்பம் சார்ந்து ஒரு சாதாரண மனிதன் மண்ணுலகத்திலே பிறந்தவன் ஒரு நரன் இப்பேற்பட்ட தவம் செய்கிறானே, நமக்கெல்லாம் பெருமை இல்லாம போயிடும் சொல்லி தவத்தை கெடுக்க தேவரெல்லாம் சேர்ந்து அந்த இடி மன்னனை அனுப்புறான். அவன் வந்து நிறுத்துறா, தவத்தை நிறுத்துறா என்று சொல்றான். கண்களை விழித்து பார்த்தா ஒரு புதுசா ஒரு மனுஷன் தெரியுது கண்களுக்கு. யார் என்று கேட்கிறேன். நான் தான் இடிமன்னன். வடா சண்டைக்குன்னா உன்னை முன்ன பின்ன பார்த்ததில்லை. நான் உன்னை முன்ன பின்ன பார்த்ததில்ல. ஏன்டா நான் செய்யற தவத்தை நிறுத்த சொல்றேன். ஏன்டா கெடுக்கிற அப்படின்னு ரொம்ப நாளா தவம் செய்யறேன். ஏன்டா நிறுத்துறேன்னு கேட்கிறேன். எத்தனை வருஷம் தவம் செய்யறேன்? எத்தனை வருடம்? தவம் செய்யும் போது தொல்லை கொடுக்கிறியான்னு சொல்லி தவத்திலே இருந்து சற்று நேரம் விலகி அவனை அடித்தேன். சிகையை பிடித்து என் கால் முட்டி மடிப்பு இருக்கு இல்லையா, அந்த கால் முட்டி மடிப்புல புடிச்சிட்டேன். மறுபடியும் தவம் செய்ய ஆரம்பிச்சுட்டேன். அவன் என்னுடைய கால் முட்டி மடிப்பில் அகப்பட்டவன். வலி பாத தாங்க முடியாம அர்ஜுனா என்னை விட்டுறா, என்னை விட்டுறான் கதர்றான். டேய், முன்னையே நான் சொன்னேன் உனக்கும் எனக்கும் முன் பகை கிடையாது. நீ யாருன்னே எனக்கு தெரியாது. தேவையில்லாம வீணா சண்டை வந்தேன். ஏன்டான்னு கேட்டேன். தயவு செய்து முதல்ல விடுனா. அப்பதான் ஒரு சத்தியம் கேட்கிறேன். உன்னை விடணும்னு சொன்னா சத்தியம் செய்து கொடுக்கணும். 2 சத்தியம். நீ என்ன சொன்னாலும் கேட்கிறேன். என்ன கால் மடிப்பில் இருந்து விட்டினா போதும் என்று தவிக்கிறான். கால் முட்டி மடிப்பில் இருந்து விட்டேன். கொஞ்சம் தூரம் போய் நிக்கிறான். அப்பதான் 2 வரம் என்ன சத்தியம் கேட்டு தெரியுமா? என்ன வரும்? டேய் இடிமன்னா, உங்கள் தொல்லை மண்ணுலகத்துக்கு தாழ முடியவில்லை. யார் ஒருவர்கள் அர்ஜுனா அபயம் என்று இடி இடிக்கும் பொழுதோ, மின்னல் மின்னும் பொழுதோ அர்ஜுனா அபயம் என்று யார் ஒருவர்கள் என்னுடைய நாமதயத்தை சொல்லி அபயம் கேட்கிறார்களோ, அவர்கள் ஆடு மாடு மீதோ, அவர்கள் வீடு வாசல் மீதோ அவர்களுக்கு தொல்லை செய்யக்கூடாது. செய்டா சத்தியம். இப்ப கூட இடி இடிச்சா மின்னல் மின்ன என்ன சொல்றோம்? அர்ஜுனாபயம் சொல்றோம். அது நான் வாங்கிய சத்தியம் தான் இடி மன்னனிடத்திலே. யார் ஒருவர் அர்ஜுனா அபயம் என்று சொல்லுகிறார்களோ அவர்கள் மீது இடி நீ விடக்கூடாது. உன் தங்கை மின்னல் ஒளியானவள் மின்னல் மின்னி கண்களை பழுது செய்யக்கூடாது, கண்களை போக்க செய்யக்கூடாது என்று 2 சத்தியம் வாங்கினேன். என்னுடைய தீரத்தை பார்த்து, என்னுடைய வீரத்தை பார்த்து, என்னுடைய ஆள் வடிவத்தை பார்த்து அவன் என்ன கேட்டான் தெரியுமா? அர்ஜுனா,
தவம் செய்வதை இதற்கு மேல் கெடுக்க மாட்டேன். கெடுக்க மாட்டேன். தவம் முடிந்தா ஆமா நீ நிச்சயம் எங்க வீட்டுக்கு வந்து என் தங்கச்சியை நீ தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். திருமணம் செய்து கொள்ளணும். என்னடா வயசுன்னு கேட்டா 9 வயது குழந்தை. 9 வயது குழந்தை. 9 வயது பெண் என் தங்கச்சி. தங்கச்சி என் தங்கை நீ தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் ஆமா என்று அவன் திருப்பி சத்தியம் கேட்கிறான். சத்தியம் கேட்கிறான். சரி பார்ப்போம். பார்ப்போம். டேய் எனக்கு ஏற்கனவே 7 சம்சாரம். 7 சம்சாரம். 7 சம்சாரத்தை வச்சியே என்னால குடும்பம் பண்ண முடியல. எட்டாவதா உன் தங்கச்சியை கொடுக்கறேன்னு சொல்றேன். என்ன நம்பி உன் தங்கச்சியை கொடுத்துட்ட கண்டிப்பா கஷ்டப்படுவா. வேண்டாம் என்று உனக்கு எத்தனை சம்சாரனா இருக்கட்டும், 8 ஆனா இருக்கட்டும், 80 ஆனா இருக்கட்டும், அதுல என் தங்கச்சி 1 இருக்கட்டும். சரி பார்ப்போம் போடான்னு தவம் செய்தேன். பரமன் வேடுவனாக வந்தான். எனக்கும் அவருக்கும் யுத்தம். முடிவிலே பார்த்தேன் சுய வடிவத்தை காண்பித்தார் சிவன். பாசுபத கணை பெற்றேன். புறப்பட்டேன் அங்கிருந்து. தவம் செய்து பாசுபதாஸ்திரத்தை பெற்று புறப்படும் பொழுது சத்தியம் வாங்கினா இல்லையா என் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கணும். அவன் வந்து நிக்கிறான். போய் பார்த்தா 9 வயது குழந்தை. முகத்தை பார்க்க முடியல. ஏன் அவள் மின்னல் ஒளியானது என் கண்கள் கூசுகிறது. முதுகுபுறம் நின்று அவ கழுத்துல ஒரு தாலி கட்டினேன். ஆமா ஆமா அட இவ்வளவு தூரம் வந்துட்டுமே தந்தையை பார்க்கலாம் என்று தேவ உலகம் அப்பா தேவ இந்திரனை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு என் தந்தை தேவ இந்திரனை பார்க்க சென்றார். தேவ இந்திரனானவர் முக சோர்வையோடு முக சோகத்தோடு வருத்தத்தோடு இருக்கிறார். தேவ இந்திரன் தேவ உலகத்துல. அப்பா ஏன் மன சோகமா இருக்கு? ஏன் மன வருத்தமா இருக்கு? என்ன சமாச்சாரம்? முக சோர்வியா இருக்குது. என்ன காரணம்? அப்பா முகம் சோர்ந்தா பிள்ளைங்க தாளாதான் தாங்கணும். மனம் தாங்காது வேதனை. அப்பா ஏதோ கஷ்டத்துல இருக்கிறாருன்னு அந்த பார்வையிலே புரிஞ்சுக்கணுமா பிள்ளைங்க. நீ என்ன அப்பனுக்கு நல்ல பிள்ளையா இருக்கிறியா இல்ல கொஞ்சம் கஷ்டமா கொடுக்குறியா? கஷ்டமா தான் கொடுத்துக்கிறேங்க. கஷ்டம் தான் கொடுக்குறேன். ஆமா அப்படி என்னதான் கஷ்டம் கொடுக்குறேன்? என்ன கஷ்டம் கொடுக்குறேன்? நான் இலாம் கூத்து ஆடுறேன். காலையிலோ ஏதோ காசு கொடுக்குறேன். அத வாங்கி போய் அப்ப கொடுத்து குடும்பத்தை நல்லா பெருமையா வாழணும், 4 பேர் மதிப்பா இருக்குன்னு அது மாதிரி நான் போக மாட்டேன். கொடுக்குற காசை வாங்கிக்கிறேன். போகும்போது இங்கே பக்கத்துல இருக்குது பாரு கல்கோர் பக்கத்துல 2 கோட்டை 3 கோட்டை வாங்கி பையில வச்சுக்குவேன். சாப்பிட்டு போவேன். நடா குழந்தை சம்பாதிச்சாந்தியா எங்கடா ரூபான்னு கேட்பாரு. அப்பா கேக்குறாரு. ஆமா சரி அப்பா பெரியவர் வயசானவர் கஷ்டப்பட்டு காப்பாத்தினாரு. அவர் கேட்ட கேள்விக்கு பணிவா சொல்றீங்க. பதிலா கூத்த ஏதோ 10 ரூபாய் எடுத்தானா அப்படி பணிவா கொடுப்பேன். யாரா கேக்குற? நான் சம்பாதிச்சேன், நான் குடிப்பேன், உங்க அம்மா அப்படின்னு கேட்பேன். ஏன்டா அப்படி கேக்குற கேட்டா நீ ஒழுங்கா இருந்தா நான் ஏன்டா பிறந்துட்டு போறேன் கண்ணாட்டி அப்படின்னு அப்பன கேக்குற நீ. உடனே என்ன போதில ஆடிக்கிற குடிமை புட்டா எங்க அப்பா பழுகு 2 கொடுப்பான். தெரியாது அந்தமா பண்ணி உனக்கு பிள்ளை இருக்கிறானா? இருக்கிறாங்களா? நீ அப்பனை எப்படி நடத்துறியோ அதே மாதிரிதான் உன் புள்ள உன்னை நடத்துவான். உனக்கும் வரும். தந்தை முகம் சோகமா இருக்குது. என்னப்பான்னு கேக்குறேன் எங்க அப்பா தேவேந்திரன். அதுக்கு சொல்றார் 3.5 கோடி காலக்கேயர்கள் கொள்ளை செய்து கொண்டிருக்கிறார்கள், வருகிறார்கள். தேவ உலகத்துல நிம்மதியா வாழ முடியல. அரக்கர்கள் வந்து அதாகுதம் செய்கிறார்கள் என்று அவர் மனக்குறைய சொல்றார். அப்பா நீ வருத்தப்படாத. உட்காரு நீ. நீ உட்காருப்பா. 3.5 கோடி காலக்கேயர்களை நான் பார்க்கிறேன், நீ பயப்படாத என்று தந்தைக்கு ஆறுதல் சொல்லி அமர செய்தேன். எங்க அப்பா உட்கார வச்சுட்டு சிம்மாசனத்துல உட்காந்துங்கிற வாட்டம் பாத்தியா? அட கஷ்டம் எல்லாருக்கும், உடம்பு கஷ்டம் நிச்சயமா இருக்குதான் செய்யும். அட விவசாயம் பண்றோம், ஆடு மாடு மேய்க்கிறோம், இந்த மாதிரி கூத்தாடுறோம், எல்லாருக்கும் உடம்பு கஷ்டம்தான். உட்காரலாம், தப்பு இல்லை. அட உட்கார்ந்தது தவறு இல்லை.
கால் மேல கால் பாத்தியா இவர் உட்காந்துங்கிற வாட்டம் இந்த சுத்துப்பட்டு மொத்த பேர் ஒண்ணு சேர்ந்து வந்தா கூட என்ன அசைக்க முடியாதுன்ற வாட்டத்துக்கு உட்காந்துங்கிறாரு. கால் மேல போட்டுங்கிறார். அது இல்லாம விசிறி வேற கைக்கு ஒண்ணு. ஏய் எதுக்கு அங்க போய் உட்கார்ந்த? மகனே அர்ஜுனா, அம்மா சௌகரியமா இருக்கிறாளா? தாயாதனை கேட்டுக்கொண்டே இருக்கின்றாளா? எதுக்கு போய் அங்க உட்கார்ந்த? ஏன் என்ன உட்கார சொன்ன? உன்னைய உட்கார சொன்னேன். ஐயோ நீதான் உட்கார சொன்ன, கண்டு பார்த்தேன் நானு. எங்க அப்பா தேவயிந்திரனை பயப்படாதுபா, நான் இருக்கிறேன். ஒரு ஆல மரம் இருக்குது இல்லையா, விழுதியா விழுதி. வயதான காலத்துல காத்துல முறியும் போது அதுக்கு பலமா இருக்கிறதுக்கு தான் விழுது, தாங்கி பிடிக்கிறதுக்காக விழுது. அதே மாதிரி மனுஷனுக்கும் உண்டு இல்லையா? ஆள் நமக்கு வயசான காலத்துல தாங்கறதுக்கு தான் பிள்ளைகள். அது மாதிரி போய் எங்க அப்பா உட்காருன்னு சொன்னேன், நீ போய் உட்காரு. என்னதான் உட்கார சொன்ன, கண்டு உட்கார்ந்தேன் நானு. அமர வைத்து அப்பா நீ வருத்தப்படாத என்று எடுத்தேன் ஆயுதம் 3.5 கோடி காலக்கே என்று புறப்பட்டு தேடி போறேன். சென்று கண் கொட்டும் நேரம் கண்ணை மூடி திறக்கிறது நேரம் தான் அந்த 3.5 கோடி காலக்கையரை கொன்று வந்து எங்க அப்பாவுக்கு செய்தியை சொன்னேன். சந்தோஷமான செய்தியை சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டார் எங்க அப்பா. அதற்கு ஒரு விருந்து ஏற்பாடு பண்ற. என்ன விருந்து? நடன விருந்து. நடன நிகழ்ச்சி ஒரு ஏற்பாடு பண்ற. 4 வர்ண மாதர்கள், 4 பெண்கள், அரம்பை, ஊர்வசி, திலோத்தமை, மேனகை, 4 வர்ண பெண்களானவர்களை நாட்டிய காட்சி நடத்த செய்கிறார். 4 பெண்ணும் நடனம் ஆடி இருக்காங்க. அதுல ஒரு பெண்ணுடைய பார்வை மட்டும் சரியில்லை. யார் அது? ஊர்வசி. காம பார்வை பார்க்கிறார். நடன நிகழ்ச்சி முடிந்தது. அந்த இரவு தங்கறதுக்கு ஓய்வு எடுக்கிறதுக்கு ஒரு அறை கொடுத்துட்டார். ஒரு அரணா விட்டு உறங்கி கொண்டிருக்கிறேன். அர்த்தராத்திரி ஜாமத்திலே கதவை தட்டும் ஓசை கேட்குது. அர்த்தராத்திரி ஜாமத்துல கதவை தட்டும் சத்தம் கேட்குது. எழுந்து வந்து பார்த்தா நடன நிகழ்ச்சியிலே காம பார்வை பார்த்தா பாரு அந்த அம்மா ஊர்வசி. அந்த அம்மா கதவை தட்டுது. என்னம்மா அர்த்தராத்திரி ஜாமத்துல கதவை தட்டு? என்னம்மா? அர்ஜுனா, உன்னுடைய அழகை பார்த்து உன்னை சேர வேண்டும் என்று என்னுடைய ஆசை. அதனால வா என்று கட்டி அணைக்க முற்பட்டார். அம்மா நில்லு. எங்க அப்பா சபையில நடனம் ஆடக்கூடிய பெண்ணு நீங்க. எனக்கு அம்மா முறை, தாய் முறையாக, ஒரு விதத்துல பார்த்தா பாட்டி முறை. அதனால உங்கள் ஆசை வீணாசை நிராசை ஆகாது. நில்லுமா. அந்த அம்மா ஒரு சாபம் கொடுத்தார். என்ன சாபம்? ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் பேடியாக போக வேண்டும் என்று சாபம் கொடுத்தார். ஒரு பெண்ணா பிறந்தவன் ஒண்ணு இல்ல, 9 சொல்லிட்டு அதுக்குள்ள ஒண்ணு இல்லைன்றியா? 9ஆ போகணும்னு சொல்லிட்டாரு. அப்படி கேட்ட ஒண்ணு. ஒரு பெண்ணாசை தீர்க்காத ஆண் நீ இருந்தும் வீண் என்று பேடியாக போக வேண்டும் என்று சாபம் கொடுத்தார். அரவாணியா போகணும்னு சாபம் கொடுத்தார். அந்த அரவாணி சாபமானது 1 வருஷம் உபயோகமா இருந்தது. எங்கே? எப்போ? எந்த நேரம்? 13வது மச்ச தேசத்திலே இல்லையா? அப்பேற்பட்ட மின்னலொளி தவம் செய்த பிறகு மின்னலொளியை மனம் முடிச்சு 3.5 கோடி காலக்கேயரை வதம் செய்து அந்த தேவ உலகத்திலே ஊர்வசி சாபத்தால் பேடியாக உருவும் சாபம் பெற்றேன். அப்போ ஒரு சபையிலே என்னை அமர செய்து என் தந்தை தேவயிந்திரன் மணிமகுடத்தை என் சிரசிலே சூடி ஒரு பட்ட பெயர் கொடுத்தார். என்ன பட்ட பெயர்? கிருடி என்று ஒரு பட்ட பெயர் சூட்டினார் இல்லையா? ஆமாங்க. இதெல்லாம் யாருடைய வாக்கியங்கள்? யாருடைய வாக்கியம்?